நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கடந்த 7ஆம் தேதி காப்பு கட்டி கம்பம் நடும் விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் தினமும் சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்று வருகின்றன. நேற்று அம்மன் அறக்கட்டளை சார்பில் 32ஆம் ஆண்டாக 108 பால்குட ஊர்வலம் மோகனூர் காவிரி ஆற்றிலிருந்து பல்வேறு வீதிகள் வழியாக திருக்கோவில் வந்தடைந்து பின்னர் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. மாலை மாரியம்மனுக்கு பூத்தட்டு நிகழ்வும் நடைபெற்றது. பக்தர்கள் பல்வேறு வீதிகள் வழியாக திருக்கோவிலை வந்தடைந்து பின்னர் கோவில் மூலவர் மாரியம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாரியம்மனையும் புனித கம்பத்தையும் தரிசனம் செய்தனர். மேலும் வரும் 20/4/2025 ஞாயிற்றுக்கிழமையன்று வடிசோறும், 21/4/2025 திங்கட்கிழமையன்று அக்னிகுண்டம் இறங்கும் நிகழ்வும், 22/4/2025 செவ்வாய்க்கிழமையன்று கிடா வெட்டும் மாவிளக்கும், 23/4/2025 புதன்கிழமையன்று மஞ்சள் நீராட்டுடன் விழா நிறைவு பெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்து வருகிறது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு தினத்தினை முன்னிட்டு இங்குள்ள ஐயப்ப சுவாமிக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், நெய், அவல், விபூதி கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் காய்கனிகள் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்த பின் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டு அப்போது பஞ்சாங்கம் வாசிக்கப்பட்டது. இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு வணங்கினர். வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருள்மிகு ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் கோவில் 19ஆம் ஆண்டு பால்குட விழா நடைபெற்றது. கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து நேற்று காலை ஏராளமான பக்தர்கள் வைகை ஆற்றிலிருந்து பால்குடம் எடுத்து வந்து 4 வீதிகளில் வலம் வந்து திருக்கோவிலை அடைந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், வெண்ணெய், மஞ்சள், மாப்பொடி, திரவியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் சோழவந்தான் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாக கமிட்டி மற்றும் செண்பகம் பிள்ளை, முத்துப்பிள்ளை வகைரா பங்காளிகள் செய்திருந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் குண்டு உரணி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக அதிகாலை நடை திறக்கப்பட்டு ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து இரவு 8 மணி அளவில் ஐயப்ப சுவாமிக்கும் உற்சவர் சுவாமிக்கும் வண்ணமலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து சுவாமியை சுற்றி பழங்கள், காய்கறிகள் கொண்டு அலங்கரித்தனர். பின்னர் ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளை நடத்தி கோபுர தீபம், கும்ப தீபம், 1 முகம், 2 முகம், 3 முகம் உள்ள தீபாராதனைகள் மற்றும் ஏகமுக தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. பின்னர் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து பக்தர்களின் சரண கோஷங்கள் முழங்க பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்ப சுவாமியை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ விஸ்வநாதர் சுவாமி திருக்கோவிலில் உற்சவ விழாவை முன்னிட்டு முருகப்பெருமான் குதிரை வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தேவியர்களுடன் அருள் பாலித்து வருகிறார். முருகப்பெருமானுக்கு ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் உற்சவ பெருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வந்தன. விழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவர் முருகப்பெருமான் குதிரை வாகனத்தில் பவனி வந்தார். முன்னதாக சர்வ அலங்காரத்தில் வெண்குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து சிறப்பு பூஜை நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் மின்னொளியில் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே உள்ள குன்றக்குடியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சண்முகநாத பெருமான் திருக்கோவிலில் சித்திரை மாதத்தினை முன்னிட்டு பால்குட வைபவம் நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் நகர் விநாயகர் கோவிலிலிருந்து பால்குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக வந்து மலைக்கோவிலை அடைந்தனர். தொடர்ந்து பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் மூலவர் சண்முகநாத பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் சுவாமிகள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமிக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர். ஆசிகள் இன்று நம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தின் குழுமண்டபத்தில் இருந்து பால்குடங்கள் 100க்கும் மேல் பால்குடங்கள் புறப்பட்டு காலத்திநாதர் பூசணைகள் நடைபெற்று பின் சண்முகநாதருக்கான பால்குடங்கள் பூஜை செய்யப்பட்டு ஆதீனத்திலிருந்து புறப்பட்டு கிரிவலம் வந்து மலைப்பாதை சுற்றி வந்து மலைமேல் வீற்றிருக்கிற மயூரகிரிநாதருக்கு மயில்மலை சாமிக்கு காலமறிந்த கருணை புரியும் குன்றக்குடி குமரனுக்கு இன்று பாலபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்த கோடிகள் நிறைய வருகை புரிந்து முருகப்பெருமானின் அருள் பெற்று செல்லுகிறார்கள். தேனி மாவட்டத்தில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு திருக்கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தேனி அல்லி நகரத்தில் உள்ள பெத்தாட்சி விநாயகர் கோவில், வீரப்பையனார் திருக்கோவில், மாவுற்று வேலப்பர் கோவில் மற்றும் தேனி மாவட்டத்தில் உள்ள முக்கிய திருக்கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்யப்பட்டது. இந்த தரிசனத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல போடி அருகே தீர்த்த தொட்டி ஆறுமுக நாயனார் திருக்கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஆறுமுக நாயனாருக்கு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றன. இந்த சிறப்பு பூஜையில் பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் பக்தர்கள் சார்பில் சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது. கோவில் நிர்வாகம் சார்பில் போக்குவரத்து மற்றும் தண்ணீர் உட்பட பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயன்பேட்டை அருள்மிகு கந்தப்பர் சுவாமி திருக்கோவில் 13ஆம் ஆண்டு வெள்ளித்தேர் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த வெள்ளித்தேரில் முருகன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பொதுமக்கள் கலந்து கொண்டு முருகனுக்கு தீபம் காண்பித்து தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சாந்த சொரூப ஆஞ்சநேயர் கோவில். இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அன்று லட்சதீப விழா மிக விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு 33வது லட்சதீப விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு இக்கோவில் அருகில் இருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சுவாமிக்கு அலங்கார திருமஞ்சனம் மற்றும் ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிறப்பு அலங்கார திருமஞ்சனமும் அபிஷேக ஆராதனைகளும் செய்தனர். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து மதியம் 1 மணிக்கு வெண்ணைக்காப்பு அலங்காரம், சந்தனக்காப்பு அலங்காரமும் செய்யப்பட்டது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக மாலை நேரத்தில் வான வேடிக்கை மற்றும் மேள வாத்தியங்கள், இசை நிகழ்ச்சிகளுடன் லட்சதீபம் ஏற்றும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அகல் விளக்கில் தீபமேற்றி சுவாமியை பயபக்தியுடன் வழிபாடு செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே அனுமந்தை கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில். இக்கோவில் திருவிழா கடந்த 6ஆம் தேதி முதல் கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதிலிருந்து அம்மனுக்கு தினமும் பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் சர்வ அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா, மேடை நாடக நிகழ்ச்சிகளும் நடந்தது. இந்நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கடந்த 13ஆம் தேதி இரவு காளி முறம் ஏந்துதல் மற்றும் முத்து பல்லக்கில் அம்மன் சர்வ அலங்காரத்துடன் வீதி உலாவும் நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக நேற்று மாலை அம்மன் திருத்தேர் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்மன் திருத்தேரை கோவில் வளாகத்திலிருந்து வடம் பிடித்து பொதுமக்கள் அப்பகுதியில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக இழுத்து சென்றனர். இந்த தேர் அப்பகுதியில் உள்ள மயானத்துக்கு சென்றவுடன் பாரம்பரிய ஆகம விதிகளின்படி தர்மராயன் பட்டினம் என்னும் ஐயன்பேட்டையை பாவாடை ராயனுடன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் அழைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் தங்களின் வேண்டுதலின்படி மணிலா, மிளகாய், காய்கறிகள், நவதானியங்கள், பழங்கள் போன்றவைகளை மயான கொள்ளை விட்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அனுமந்தை, மரக்காணம், புதுவை, திண்டிவனம்,
சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். கும்பகோணம் அருகே உள்ள 108 வைணவ தலங்களில் மிகவும் சிறப்புடைய தலமாக விளங்கும் திருவிண்ணகர் என போற்றப்படும் ஒப்பிலியப்பன் கோவில் வெங்கடாஜலபதி சுவாமி திருக்கோவிலை போற்றி பொய்யை ஆழ்வார், பேயாழ்வார், திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார் ஆகிய 4வரும் போற்றி பாடியுள்ளனர். திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமியை போன்றே இத்தலத்து இறைவனும் வரப்பிரசாதியாக வெங்கடாஜலபதி என்ற பெயருடனும் புராணங்களில் ஸ்ரீனிவாசன் என்னும் திருநாமம் கொண்டும் விளங்குகின்றார். தாயார் பூமி நாச்சியார், மூலவரான பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்திலும் தாயார் பூமி தேவி வடக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் உள்ளார். மார்க்கண்டேய மகரிஷி அமர்ந்து கன்னிகாதானம் செய்யும் கோலத்திலும் உள்ளார். இங்கு பெருமாளுக்கு உப்பு இன்றிய நிவேதனம் செய்யப்படுகிறது. திருப்பதிக்கு மூத்தவராக இத்தல இறைவன் விளங்குவதால் திருப்பதி பெருமாளுக்கு செலுத்தப்பட வேண்டிய பிரார்த்தனைகளை அங்கு செலுத்த முடியாதவர்கள் இங்கே செலுத்தினாலும் முழு பலன் உண்டு என்று வரலாறு கூறுகிறது. தமிழகத்தில் உள்ள வைணவ தலங்களில் இங்கு மட்டுமே துலாபாரம் உள்ளது பெருமைக்குரிய ஒன்றாகும். இத்தகைய சிறப்பு பெற்ற தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ராம நவமியை ஒட்டி சீதா கல்யாணம், கனகாபிஷேகம், பட்டாபிஷேகம் ஆகியவை வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஸ்ரீராமபிரான், ஸ்ரீ சீதா தேவி, ஸ்ரீ லக்ஷ்மணர் ஆகியோருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க 1008 பொற்காசுகள் கொண்டு கனகாபிஷேகம் செய்விக்கப்பட்டது. தொடர்ந்து அனுமனுக்கும் கனகாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ துர்க்கை அம்மன் கோவிலில் சித்திரை மாத 201 பால்குட அபிஷேக விழா நடைபெற்றது. உற்சவ துர்க்கை அம்மன் அலங்கரிக்கப்பட்டு அக்னி குளத்திலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக மேளதாளம் முழங்க பால்குடம் எடுத்து ஊர்வலமாக ஏரிக்கரை துர்க்கை அம்மன் கோவிலுக்கு வந்தடைந்தனர். பின்பு சுவாமிக்கு 201 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் செட்டியார் வடக்கு வீதியில் திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று சிறப்பு யாகம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நேற்றிரவு ஆலயத்தில் கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், துர்க்கை லட்சுமி சரஸ்வதி மூல மந்திர ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து பூர்ணாகதிக்கு பிறகு யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் மேள தாளங்கள் முழங்க கோவிலை வலம் வந்தது. இதனையடுத்து யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்டு திரௌபதி அம்மனுக்கு கட அபிஷேகம் நடைபெற்று பின்னர் மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி.